Hi, hello everyone. இந்த வீடியோவில் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் 9144 போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ அதே மாதிரி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு என்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ போஸ்ட்டு டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல். ஸோ அதுக்கு 1092 போஸ்ட் வேக்கன்சியும், டெக்னீஷியன் கிரேட் 3 இதுக்கு 8052 போஸ்ட் வேக்கன்சியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்க்கலாம். ஸோ டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலுக்கு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். என்ன மேஜரில் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இதில் ஏதோ ஒன்று நீங்கள் முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு டெக்னீஷியன் கிரேட் 3க்கு பார்க்கும்போது நீங்கள் 10th 12th ஐடிஐ நீங்கள் இது மூணில் எதோ முடிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள் டெக்னீஷியன் கிரேட் 3 அப்ளை பண்ணுறதுக்கு. ஏஜ் பார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 18 இயர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் 36 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் டெக்னீஷியன் கிரேட் 1க்கு. இதுவே 33 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் டெக்னீஷியன் கிரேட் 3க்கு. ஏஜ் ரிலாக்ஸேஷன் 2 போஸ்டிங்க்கும் காமன் தான். எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸும், ஓபிசிக்கு 3 இயர்ஸும், எக்ஸ் சர்வீஸ்மேன் அன்ரிசர்வ்டுக்கு 3 இயர்ஸும், எக்ஸ் சர்வீஸ்மேன் ஓபிசிக்கு 6 இயர்ஸும், எக்ஸ் சர்வீஸ்மேன் எஸ்சி எஸ்டிக்கு 8 இயர்ஸும், பிடபிள்யூபிடிக்கு 10 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. மந்த்லி சேலரி எவ்வளோன்னு பார்க்கும்போது கிரேட் 1க்கு 29,200 பேசிக்காக இருக்கும். டெக்னீஷியன் கிரேட் 3க்கு பார்க்கும்போது 19,900 உங்களுக்கு பேசிக்காக இருக்கும். செலெக்ஷன் மெத்தட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு பேசிக் டெஸ்ட் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அடுத்தது மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் அதை தான் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அவங்க சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளோன்னு பார்க்கும்போது எஸ்சி, எஸ்டி, உமன்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன்ஸ், அடுத்தது டிரான்ஸ்ஜெண்டர் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 250 ருபீஸும், மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு 500 ருபீஸும் அப்ளிகேஷன் ஃபீயாக போட்டிருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா rrbchennai.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க்கும் ப்ளஸ் இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கும் பிடிஎஃப் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கங்க நீங்கள் பிஃபோர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. அடுத்தது இம்பார்ட்டண்ட்டாக நம்ம நோட் பண்ண வேண்டியது இது எப்போ லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8/4/2024. ஸோ அதுதான் நமக்கு லாஸ்ட் டேட். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்டேட்டோடு மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.